கரடி கிட்ட ஒரு பெரிய டேஞ்சர் என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஓடுனீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலா ஓடும். நீங்க மரத்துல ஏறி தப்பிச்சுக்கலாம்னா கரடியும் மரம் ஏறும். இல்ல நீங்க பக்கத்துல ஒரு குளம் இருக்கு, அதுல போய் நம்ம நீந்தனா கரடியும் நல்லா நீந்தும். இந்த 3 கேரக்டருமே கரடிகிட்ட இருக்கு. சோ அதனால கரடி இஸ் சம்வாட் டெட்லியஸ்ட் அனிமல். அதுகிட்ட நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். இல்ல நம்ம ரொம்ப முன்னாடி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா இருந்துச்சுன்னா, கையில ஃபயர் இருந்திருக்கு, தீப்பந்தம்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பயப்படும். ரொம்ப பிடிச்சது என்ன கரடிக்கு இது மாதிரி காட்டுக்குள்ள? காட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா, அது அதிகமா சாப்பிடுறது சோசியல் இன்செக்ட்ன்னு சொல்லக்கூடிய அந்த கரையான், இதுகள தான் அதிகமா சாப்பிடும். கரடியினுடைய இத வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த சிங்கப்பல் இருக்கு இல்லைங்களா? அதுக்கு கரடிக்கு கிடையாது. சோ அதனால ஏன்னா தன்னோட மூக்க வந்து உள்ள விட்டு அந்த கரையான்லாம் புற்றால எடுத்து சாப்பிடும். கரையானுக்கு அடுத்தபடியா தேன் நல்லா சாப்பிடும். அந்த பொந்து தின் மரம்லாம் ஏறி அது எடுத்துரும். சாப்பிட்ரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நெறைய அந்த சீட்ஸ் விதைகள் சாப்பிடும். பழங்கள் நெறைய சாப்பிடும். இதெல்லாம் கரடியினுடைய சில முக்கியமான விஷயம். தேனீலாம் எடுக்கும்போது எப்படி சார் இப்போ ஈயெல்லாம் இருக்கும்ல குளவியல்? அதனுடைய அந்த உடல் முழுவதுமாக அந்த ரோமங்கள் இருக்கிறதுனால அதே ஒரு பாதுகாப்பா கரடிக்கு இருக்கு. ஆனா கொட்டும் அந்த ரோமங்கள் பாதுகாப்பா தெரியாது. எஸ், கண்டிப்பா. இப்போ கரடியை நம்ம பார்க்கும்போது இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கரடிகிட்ட இருக்கு. அது வந்து தன்னுடைய குட்டியை வந்து அதனுடைய முதுகு பகுதியில வச்சுட்டு அப்படியே போகும். இப்போ நாங்க வந்து நாக்டார்னல் அனிமல்ஸ் எல்லாம் சொல்லுவோம். நாக்டார்னல்னா இரவுல போய் இரை தேடக்கூடிய உணவு, ஒரு உயிரினம். இரவு நேரத்துல இரை தேடும். அதே மாதிரி கிரெபஸ்குலார்னு சொல்லுவோம். காலை ஏர்லி மார்னிங் 6 மணி 7 மணி. அதே மாதிரி சாயந்தரம் வந்து இந்த மாதிரி சூரியன் மறையக்கூடிய நேரத்துல இந்த நேரத்துல இரை தேடி போய் சாப்பிட ஆரம்பிக்கும்.